ஷைத்தான் நேரடியா வந்து நின்று பேச மாட்டான். வஸ்வசா, வஸ்வசான்னா வஸ்வசா, வஸ் திருப்ப 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 என்னமோ ஒன்று கல்பாகும். அவனுக்கு கல்போட பேச தெரியுது. அதனால தான் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்று கேட்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்புல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை நோக்கி அவன் மெல்ல 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 கூட்டி போவான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்தி 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 நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கல்புல ஐடியா வரும். யாரு தந்தது? ஷைத்தான். மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும். அவன் போர்டருக்கு வந்த உடனே வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, செய், இத பண்ணி, இல்லன்னா அவனை அவமானப்படுத்துவான், பயம் காட்டுவான். எல்லாருக்கும் இப்ப தெரிய வச்சிருவோம், செய் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறகு அவன் ஏவ ஆரம்பிப்பான். இந்த கட்டத்துக்கு வரணும் ஷைத்தான் நம்ம பக்கத்துக்கு வரக்கூடாதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஈமான் இருந்தா வரமாட்டான். அதான் ஈமான் வெளியே போயிருமே ஜினா செஞ்சா. அவனுக்கு எப்ப வருவானா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே சைத்தானை பார்க்கலாம். இந்த சைத்தானை நம்பாதவனுக்கு சைத்தானை காட்டுன்றா மூமினுக்கு பக்கத்திலே சைத்தான் வந்துடும். பொம்பளை இருந்தா போதும், அந்த சைத்தான் அடுத்ததாக அந்த தப்பை செய்ய வச்சிருவான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான கொடுக்கிறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுது. சைத்தான் ஈமான் இருக்குது, மூமின் தான். சைத்தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும். சைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? கதையை முடிச்சிருவான். அடுத்த கதை விடவே மாட்டான். ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நிக்க மாட்டான். அது கங்கால வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம், அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும். ஒரு சஹாபி எழும்புறார். யார சொல்ல ஃபகாம ரஜுல் ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா, நீங்க ஜிஹாதுக்கு கூப்பிட்டீங்க, அதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன், அதனால என் மனைவி அனுப்பிட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல? தனியா தான் போனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது வேணாம், நீங்க அங்க போங்க, மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க. ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல. அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம், மனைவியோட போங்கன்றாங்க. இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூழலையும் நாம் பாதுகாக்க. அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு, ஈமான பேசியாச்சு இல்ல. போன்ல இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாலங்கள் தனிமையில நிக்கிறாங்க. இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா? இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம். அது எப்படி பிள்ளைகளோட பேசுறது? படம் பார்க்க வெக்கம் இல்லையா? இதை பேசுறதுக்கு வெக்கமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனை உங்க கல்பு, உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும். அதனால் சூழல்கள் என்று இருக்குது பாருங்க, ஈமான கொடுக்கிறதோட அந்த சூழல்கள் இருந்து நாம பிள்ளையை காப்பாற்றணும். எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன். அதனால நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம். ஆக பெரும் ஈமான்தாரியும் தப்பு செய்வார் என்பதற்கு காமிதியா பெண் ஆதார். யாரு? மதீனாவுல 70 பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தால், ஒரு ஈமான் இருக்குது, அந்த ஈமான 100 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா, அந்த 100 பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளவு பெரிய ஈமானம். ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஈமான பிரிச்சு கொடுக்க இயலுமா? ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான். அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு, தெரிஞ்ச ஹதீஸ். எப்படி வந்தா? ரசூலுல்லாஹ் காலத்துல விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கவே மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க. போய் பாவ மன்னிப்பு கேளுங்க, பேசாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பார்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களா பிடிச்சி வந்து அதெல்லாம் இல்ல, இவங்களா ஒப்புக்கொண்டு தான் வருவாங்க, ஒப்புக்கொண்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெண் வர்றா. வந்த என்னாச்சு? யார சொல்லலாம்? நான் ஜுஹைனா குலத்து பெண், காமிதிய பெண் வந்து யார சொல்ல, விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்க. பெருமாள் மேலே இருந்து கீழே பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாமா. இதேதான் மாயிஸ் எழுதினான். ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்ல, தலைவிரி கோலத்துல பதறி ஓடிட்டு வர்றார். யார சொல்லலாம்? தப்பு நடந்துட்டு
பெருமானார் முகத்தை திருப்புறாங்க. இந்த பக்கம் வந்து யார சொல்லலாம் செஞ்சிட்டேன் அர்பா மர்ராத் 4 முறை இப்படி திரும்புறாங்க, இப்படி திரும்புறாங்க, இப்படி திரும்புறாங்க. பேசாதப்பா, இல்லப்பா முத்தம் கொடுத்துருப்ப போப்பா, எல்லாம் மன்னிப்பா. பெருமாள் அனுப்ப பாக்குறாங்க. இல்ல யார சொல்லலாம், மஜ்னூன் பைத்தியமாப்பா உனக்கு, போங்கப்பா. அவ்வளவு இறக்குற சொல்ல அந்த சஹாபியோட. இல்ல யார சொல்லலாம், குடிச்சிட்டு தானா? சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க, குடிச்சில யார சொல்ல. பெருமானார் போங்கன்றாங்க, போங்கன்றாங்க, அல்லாஹ்வோட மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. அவர் சொல்றாரு இல்ல யார சொல்லலாம், ஜிமா நடந்துட்டு சேர்ந்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, அவருக்கு ஹத்த நிறைவேற்றுங்கன்றாங்க. அவரை வந்து கல்லால எரிஞ்சு கொல்றாங்க. ஓடுறார், குழி தோண்டல் அவருக்கு ஓடுறார். சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க, யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றாரு ரலியல்லாஹு அன்ஹு, போதும் நிப்பாட்டுங்க, என்னால ஏலாம் அப்படின்றார். யார சொல்லலாம், அதை பார்க்காம மீறி அடிச்சிட்டோம் நாங்க. பெருமாள் கேட்கிறாங்க, நிப்பாட்ட வேண்டியதானே, அவர் போதும் என்று சொல்ற, நிப்பாட்டு இருந்துச்சு தானே. நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி படிங்க. அவர் யார், அப்படிப்பட்ட ஈமான், அந்த மாதிரி தஹலல் ஜன்னா சொர்க்கம் நுழைந்து விட்டார் நாங்க ரசூலுல்லாஹ். இதேதான் ஜுவைனா குலத்து பெண், இதெல்லாம் புடிச்சிட்டு வரல, அவங்களா வந்து ஒப்புக்கொள்றாங்க. அதனால் ஈமான்தாரிகள் ஜினா செய்ய மாட்டாங்க என்பது இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். உச்சக்கட்ட ஈமான் மதீனத்து மக்கள்ல உள்ள ஈமான் தான். சுப்ஹானல்லாஹ், எங்க மாதிரி ஈமானா, இந்த பெண்ணுடைய ஈமான பிரிச்சு கொடுக்கலாம்டா. அவங்களுக்கு எப்படி ஈமான் கொஞ்சம் புரியறதுக்கு சொல்றேன். புள்ளைய வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாங்கண்டா 10 மாசம் ஆச்சு. இன்றைக்கு செஞ்சவனுக்கு விறுவிறுன்னு இருக்கும், நெத்திலேருந்து வேர்வை வடியும், இறைவ தப்பு பண்ணிட்டோம், ஒரு மாதிரி கை கால் நடுங்கும். 4 நாள் ஆனா நோமல் ஆயிரும், 40 நாள் ஆனா மறந்து போயிருவோம், 4 மாசமான செஞ்சனான்னு கேட்பான், போயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாசம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு. குழந்தைய பெத்தெடுத்துட்டு அந்த பெண் வர்றா. யார சொல்லலாம், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், ஹத்த நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வை சந்திக்கணுமா, அவருக்கு தூய்மையா சந்திக்கணுமா, தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா. பெருமானார் அவக்கு ஹத்த நிறைவேற்ற விரும்பல. 10 மாசம் கழிய அந்த துடிப்புல வந்தா, அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு 10 மாசம் அழுது கேட்போமா, என்ன ஈமான். பெருமாள் சொன்னாங்க, கையில குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாமாண்டாங்க. அந்த பெண் பால் குடிக்கு மறக்க வைக்கின்ற 2 வருஷம், சுமார் 3 வருஷம் காலம் தப்பு செஞ்சு 3 வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்காது. அந்த பெண் வர்றா, எப்படி இந்த தடவை ரசூலுல்லாஹ் என்னை திருப்பி அனுப்ப கூடாது. அவ என்ன பண்றா தெரியுமா, வேணுமென்றே செட்டிங் பண்றா. ஒரு பெண் வந்தா இன்னொரு 10 நாள் உலகத்துல வாழக்கூடாதா. சின்ன ஒரு மதல அந்த புள்ள இப்பதான் நடக்குது, அந்த புள்ள இப்பதான் சாப்பிடுதுண்டா, ஒரு தாய் மனசு அந்த புள்ளை விட்டு பிரியாது. தாய் பதறுவா, தான் சாகுவதை விரும்புவா. அதாவது என்ன, தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு. அந்த புள்ளிட்டு இருந்து எதையும் தியாகம் பண்ணுவான், அந்த புள்ளிட்டு இருந்து பிரிய மாட்டான். தன்னுடைய ஏதாவது தனக்கு, அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா இவக்கு வலிக்கும், அப்படிப்பட்ட ஒரு பருவம். அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்ட கையில கொடுக்கறான், ஷப்பு என்றான். எதுக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு வளர்ந்துட்டாருன்னு காட்டணும். அதனால அந்த பெண் கூட்டிட்டு வாரா. யா ரசூலல்லாஹ், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், என் புள்ள யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, புள்ள கையில ஒரு ரொட்டி துண்டு, அது மெல்ல மெல்ல சப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த புள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க, வழங்கன்றாங்க. அந்த தாய் அதை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழி தோண்டப்படுகிறது. குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறார். இந்த உலகத்தில் 1000 நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி, குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள். அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள், பல போலீசார்கள் இருப்பார்கள். ஆனால் பெருமானார் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார். அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலாது.
எங்க போனாலும் பார்க்க இயலாது. அந்த பெண் வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ் 3 ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள். கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும், ரத்தம் பாய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கிறாங்க. செல்லைட்டு ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா? உமர் பின் கத்தாபை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. இவோ ஜன்னாக்குரிய பெண் என்றாங்க ரசூலுல்லாஹ். தஹலல் ஜன்னா. இவருடைய ஈமான் மதீனத்து மக்களுடைய 70 பேருக்கு விட அதிகமாக பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான ஒரு ஈமான் அவ குறிக்க. அந்த ஈமான் அவ்வளவு பாரம் என்றார்கள், அவ்வளவு பாரம் என்றார்கள். அந்த பாரத்தை அந்த 3 வருஷமே எங்களுக்கு காட்டுது. 3 வருஷமா அவருடைய கல்புல அந்த வேதனை நீங்கவில்லை என்றால், இப்படிப்பட்ட ஈமான்தாரிகள் ஜினா செய்து இருந்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த தௌபாவை வைத்து சுவர்க்கத்துக்கு அனுப்பியிருந்தால், நாம் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாடி வைத்தால், தோப்புடுத்தால், ஜுப்பா போட்டால், தௌஹீத் பள்ளிக்கு வந்தால் நாம் சுத்தம் என்ற அர்த்தமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? பெருமானாருடைய சபையில் உச்சக்கட்ட ஈமான்தாரிகளுக்கு இது என்றால், இப்ப நாம் சுதாகரிப்பதற்கு சொல்கிறேன். இப்படி நடந்தா இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடியோ, அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்பளை பொம்பளை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். 4 கண்கள் பார்க்கும், யாரு போறது, எவங்க போறாங்க, எப்படி போறாங்க, எல்லாமே தெரிஞ்சிரும். கசமுசா நடக்கும். இப்ப எவனுக்கும் தெரியாது. அவங்க பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்தார்கள். இவர் ரசூலுல்லாஹ், இவர் சொன்னால் பின்னாடி போவோம் நாங்கள், இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தார்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்வோட அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வீட்டுல பேசுனீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க கால்குலேட் பண்ணீங்க, இன்றைக்கு என் ப்ராஃபிட் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு கவலை நான் சொல்கிறேன். முஸ்லிம்கள், முஃமின்கள், அதுவும் கொள்கையை பேசக்கூடியவர்கள் அக்லாக்கோட வாழணும். எங்க ஃபர்ஸ்ட், அதாவது நாங்க கிரீடமே எங்களுக்கு அக்லாக். எங்க பிள்ளைகளுக்கு அக்லாக்கு சொல்லி கொடுத்தோமா? எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தோமா? எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும், அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும். பாப்பா ஓடி வருவார், என் மகன் கண்ட்ரோல் இல்லையே. நீங்கள் எல்லா முயற்சியும் எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு கூலி தர போதுமானவர். ஏண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனா உம்மா, அவர் உம்மா புள்ள. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் உம்மாவுடைய பிள்ளை. உம்மா சொல்வதை தான் கேட்பான். உம்மாவுக்கு ஹிதாயத் இல்லை. பாப்பா கூப்பிட்டே இருந்தார். மனிதர்களை 950 வருஷம் அழைச்சாருண்டா, மகனை எப்படி கூப்பிட்டு இருப்பார்? யா புனையே, கடைசி கட்டும் கப்பல் செய்தி ஏறி விட்டு கூப்பிட்டார். மகனை யா புனைய இருக்கமான ஏறு வாப்பா, இப்ப ஏறு கப்பல், கப்பல்ல ஏறு என்கிறார். மூமின்களுக்கு மட்டும்தான் கப்பல்ல ஏறலாம். மூமினாய விட்டு ஏறு என்றார். ஏன்னா காபிருக்கு ஏற இயலாது. இருக்கமானா ஓலா தக்குல் மால் காஃபிரின். காஃபிர் ஆயிராத வாப்பா. ஒரு வாப்பா சின்னத்திலிருந்து ஒரு புள்ளைய பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி சிங்காரிச்சு அவர் ஆசாபாசங்களை விட்டு, உங்களுக்கு விளையாடணுமா, நான் 2 மணித்தியாலம் பார்த்துட்டு நிக்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் என் செலவழிக்கிறேன் சொல்லி அவர் செருப்பு போடாம அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷூவை வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வாப்பாமார்கள் இருக்கிறீங்க. நூஹ் நபி இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தா, சாதாரண நபிமார்களுடைய கல்பு அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு இரக்கம் நிறைந்ததாக இருக்கு. எங்களை மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடைசியா கூப்பிடுறார், வாங்க. அவர் சொல்கிறார், வாப்பா சஆவி இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா. எனக்கு மலைக்கு மேல ஏறி காத்துக்கொள்ள தெரியும். எங்க உம்மா, அவர் உம்மா கட்சி. அல்லாஹ் பேசக்கூட உடல். 2 பேரும் பேசுறார்கள். வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரக். போட்டான் ஒரு அலையை தூக்கி தலையில. முடிந்து விட்டது கதையை. வகுலியல் அம்ர் ஃபஸ்தவத்தல் ஜூதி. கதையை முடித்து விட்டோம், ஜூதி மலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லாஹ். இறங்கின உடனே கேட்டார், யா ரப், என் மகன் யா அல்லாஹ். கப்பலை இறங்கி சந்தோஷமா பார்க்கிறார். என்ன புதிய இடம், தப்பி வந்துட்டோம் மூமின்கள். இதை விட ஒரு பெஸ்ட் அதாவது என்வாயர்மெண்ட். அந்த இடத்திலே அவருடைய கல்வி சொன்னது, இன்னபனி மின் அஹ்லி, என் மகன், என் குடும்பம் இறைவா. நூஹுடைய குடும்பத்துக்கு ஒன்ட்ட பெரிய இடம் இருக்குமே யா அல்லாஹ்,
இன்னி தஅவுது கௌமி லைல வ நஹாரா, இரவு பகல் பார்க்காமல் அழைத்தேனே யா அல்லாஹ். நான் போய் போய் சொன்னேனே என் குடும்பம் யா அல்லாஹ். எப்படி துஆவை மென்ஷன் பண்றார்? என் ஃபேமிலி யா அல்லாஹ், நூஹுடைய ஃபேமிலிக்கு அல்லாஹ் சொல்றான், நூஹே எதுல அறிவில்லையோ அதை கேட்க கூடாது, அவன் ஃபேமிலியே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னும் லைஸ மின் அஹ்லிக், அவன் ஃபேமிலியே இல்லை, அவன் முடிச்சு போச்சு, இதுக்கு மேல அவனை பத்தி பேசக்கூடாது, காஃபிர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவர் எல்லாம் சொல்லிக் கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றம் இல்லை, உங்க மேல குற்றம் இல்லை தாய் தகப்பனுக்கு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே, எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன். அதனால் சொல்கிறேன், தைரியமா போன கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க. இந்த போன் இல்லாமல் வாழ இயலாத என்ற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகிக்கொண்டே போகுது. நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டில் இருந்தே அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்ணுகிற யுகம் தான் அதிகமாக வரும். அமெரிக்கால இருந்து பர்ச்சேஸ் பண்றோம், இங்க உள்ள இந்த நாட்டு ப்ராடக்ட் அமெரிக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ட்ரேடிங் நடக்கும். ஏனென்றா எங்க நாட்டில் விளையிற எங்க நாட்டுக்கு தனித்துவம் பெற்றவைகளை அவர்கள் வாங்குவார்கள், அங்க இருந்து நாங்க வாங்குவோம். இப்படி ஒரு யுகம் அத்தனையும் போன்ல நடக்கும். அப்படியான ஒரு யுகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்க பிள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யுகத்தில் ஐடி யுகத்தில் கட்டாயம் ஒரு முஸ்லிம் புள்ளி இதை தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா ஹலால் ஹராத்தோட ஒரு கத்தியை கையில கொடுத்தால் அந்த கத்தியால் எதை வெட்டலாம் எதை வெட்டக்கூடாதுன்னு ஒரு புள்ள தெரிஞ்சிருக்கிறது. வீட்டுல தைரியமா நீங்க கத்தியை வச்சிருப்பீங்க. அப்படி ஒரு யுகம் மலரணமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம். இந்த போனை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் தாய்கள், அதாவது எங்களால முடியுமான அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொன்னான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். நபியே, உங்க நஃப்ஸையும் உங்களையும், அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பெறணுமாக இருந்தால், பாதுகாப்பு தேடணுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும். இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். உங்களுக்கு தெரிந்த விஷயம், இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன். இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சென்று சொன்னேன். உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதுல உள்ள என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்து காட்டினால் இவ்வளவு அருவருப்பு வரும். அதனால் குடும்ப கதை, நாடகம், உம்மா பார்க்கறது, என்டர்டெயின்மெண்ட், இது எதுவுமே செல்லுபடியாக எங்க பிள்ளைகளை அழிச்சிரும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போதை வளர்வதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம். அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்கள் ஜினா செய்கிறது. அந்த கண்களை ஜினாவை விட்டு பாதுகாக்கணும் என்றால் சின்னத்திலே இருந்தே இது அருவருப்பு என்று காட்டி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும். இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவு